ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு நியூஸ்னா வைரலாக போயிட்டு இருக்கு. நியூஸ்காரங்களும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான நிகழ்ச்சியெல்லாம் தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன ப்ரோ சொல்றீங்க, இன்னொரு 10 சீட் வேணுமே, அதாவது முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா 118 இடங்கள் தானே ஜெயிக்கணும். பட் விஜய் அவர்கள் 108 இடங்கள் தானே ஜெயிச்சிருக்காரு. இன்னொரு 10 சீட் தேவை, அதுக்குள்ள எப்படின்னா பதவி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய பேர் கேட்கலாம். அதுக்கு விஜய் அவர்கள் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. கண்டிப்பா 10 சீட் வந்துடும். அதனால கண்டிப்பா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 10 சீட் எங்க இருந்து வரும் அப்படின்னு தெரியல. நிறைய பேர் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சில பேர் ஏடிஎம்கே இருந்து வருவாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மையான நிலவரம் இன்னும் தெரியல. ஏன்னா அபிஷியலா அவங்க சொல்லல. அதனால நமக்கு தெரியல. அந்த வகையில இப்படிதான் சொல்லப்படுது. அந்த வகையில அது எது நடந்தாலும் நடக்கட்டும். இப்போதைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா 7ஆம் தேதி விஜய் பதவி ஏத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. 7ஆம் தேதி அப்படின்னா நாளை மறுநாள் அப்படின்னு தான் சொல்லணும். வெறித்தனமான சம்பவம் தான். விஜய் ரசிகர் எல்லாருமே காத்துட்டு இருந்தது இந்த ஒரு மூமெண்ட் தான். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையாக தான். கண்டிப்பா நான் வேற லெவல்ல இருக்க போகுது கேட்கும் போது. அந்த அளவுக்கு நான் சூப்பரா நடத்த போறாங்க. இதுக்காக காலையிலே விஜய் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன கூப்பிடுங்க, கண்டிப்பா நம்ம கூட்டணி வச்சு இன்னொரு 10 சீட்டு கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி விஜய் கடிதம் எழுதி ஆளுநருக்கு அமைச்சிருக்காருமா. அந்த வகையில கண்டிப்பா விஜய் பதவி ஏத்துக்க போறாரு. வெறித்தனமான சம்பவமா இருக்க போகுது. பொறுத்து பார்ப்போம் நாளை மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோசியல் மீடியா ஃபுல்லா இப்போதைக்கு இதுதான் ஓடிட்டு இருக்கு. அந்த வகையில கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பதவி ஏத்துக்கிட்டாருன்னா அடுத்தடுத்த சம்பவங்கள் வரிசையாக வர ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மே 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா பதவி ஏத்துக்க போறாரு, முதலமைச்சரா பதவி ஏத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு தேங்க்யூ.